தற்போதைய அண்மை செய்தி. அஜித்குமார் தாக்கப்பட்ட இடங்களில் சிபிஐ தொடர் விசாரணை குறித்தான அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல் நிலைய மரண வழக்கு தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தற்போது திருபுவனத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அஜித்குமார் தாக்கப்பட்ட இடங்களில் சிபிஐ விசாரணை குறித்தான அண்மை தரவுகள். அஜித்குமார் உள்ளிட்டோரை தனிப்படை காவலர்கள் கொண்டு சென்று அடித்த இடங்களில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு சிவகங்கையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்போது தொடர் சிபிஐ விசாரணை குறித்தான அண்மை தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தினுடைய ஆலயத்தினுடைய தற்காலிக காவலாளியாக பணியாற்றின அஜித்குமார் கடந்த மாதம் ஒரு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அது காவல்துறையினோட விசாரணையில் அவர் படுகொலை செய்யப்பட்டார். அவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தற்போது சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வராங்க. சிபிஐ பல்வேறு கட்ட விசாரணையை தொடர்ந்து தற்போது சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தில் 2 நாட்களுக்கு முன்பு அந்த தனிப்படை காவல் 5 பேரையும் விசாரணைக்கு எடுத்து அவருடைய விசாரணை நடத்தினாங்க. அதை தொடர்ந்து தற்போது அந்த விசாரணை அடிப்படையில் அந்த தற்போது அஜித்குமார் தாக்கப்பட்ட இடங்களான அந்த தோப்பு மற்றும் ஆலயத்தின் அடையக்கூடிய கோசாலை பகுதி, அப்புறம் அதனை தொடர்ந்து அந்த அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய விளையாட்டு மைதானத்தில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று அவர் தாக்கப்பட்ட இடங்கள்ல தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அங்கிருந்த காவலாளி மற்றும் அங்கிருந்த உடற்பயிற்சி ஆசிரியர் உள்ளிட்டவர்கள்ட்ட தற்போது முதல் கட்டத்தில் விசாரணையை சிபிஐ மேற்கொண்டு வர்றாங்க. தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு அவங்க சென்று அதனுடைய தடயங்களை சேகரிக்கிறதுக்காக தற்போது விசாரணை ஈடுபட்டு இருக்காங்க. சூர்யா, மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் தாக்கப்பட்ட இடங்களில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சிறப்பு நிகழ்வுகள் குறித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.